Hi viewers, இன்னைக்கு இந்த 5 minutes வீடியோல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைட்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட டெஃபினேஷனை பத்தி பார்க்கலாம். இதை சிம்பிளா சொல்லணும்னா கெட்டிங் ஃபவுண்ட் ஆன்லைன். எப்படி ஒரு கம்பெனி அதோட ஆன்லைன் பிரசன்ஸை இன்க்ரீஸ் பண்றது பத்தின ஸ்ட்ராட்டஜி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது மூலமா நியூ கஸ்டமர்ஸை அக்வயர் பண்றதுக்கும் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கும் கம்பெனிஸ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நாம 2 டைப்ஸா பிரிக்கலாம். ஒன்னு புஷ் ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்னு புல் ஸ்ட்ராட்டஜி. இது மார்க்கெட்டிங்ல உள்ள புஷ் அண்ட் புல் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான். புஷ்ன்றது கம்பெனி மாஸ் மெசேஜஸை அதோட ரெசிபியன்ட்டோட கன்சென்ட் இல்லாம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமா சென்ட் பண்ணி அவங்கள அக்வயர் பண்ண ட்ரை பண்றது. புல் ஸ்ட்ராட்டஜின்றது கஸ்டமர்ஸ் நம்ம கம்பெனி இல்லை நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை அவங்களா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல தேடும் போது அவங்கள அக்வயர் பண்றது. அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நம்ம பண்ற மீடியாவையும் 3 டைப்ஸா பிரிக்கலாம். ஒன்னு பெய்டு மீடியா, நாம பே பண்ணி அட்வர்டைஸ் பண்றது, அதாவது ஆட் நெட்வொர்க்ஸ், பிளாக்ல போயிட்டு ஆட்ஸ் கொடுக்கறது அது மூலமா. இன்னொன்னு ஏர்ன்டு மீடியா, அதாவது சோஷியல் நெட்வொர்க்கிங் வெப்சைட் மூலமா பப்ளிஷ் பண்றது. மூணாவது ஓன்டு மீடியா, நம்ம ஓன் வெப்சைட் பிளாக்ஸ்லயே யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்றது. இந்த ஸ்லைட்ஸ்ல இருக்க எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பில்லர்ஸ்னு சொல்லலாம். இது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வழிமுறைகள். இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல ஃபர்ஸ்ட் பில்லரான SEO பத்தி பார்க்கலாம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ஒரு கம்பெனியோட வெப் பேஜை சர்ச் ரிசல்ட்ல ஹையர் ரேங்க்ல கொண்டு வர வைக்கலாம். இத வெப் பேஜ்ல உள்ள கண்டென்ட்டையும் வெப் பேஜ் கோட்ஸையும் ஹை ரேங்க்ல வர மாதிரி அப்டேட்டும் ட்வீக்கும் பண்ணி ஹை ரேங்க்ல வர வைப்பாங்க. ஸோ சர்ச் ரிசல்ட்ல ரேங்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெப் பேஜ் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். இதனால என்கொயரி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் SEM, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் பத்தி பார்க்கலாம். இத சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ல ஒரு கம்பெனி டாமினேட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. அப்படிப்பட்ட ரிசல்ட்டை கொண்டு வர மக்கள் அதிகமா சர்ச் இன்ஜின்ல தேடுற ஃப்ரேசஸ், கொஸ்டின்ஸ், கீவேர்ட்ஸ் இதெல்லாம் இவங்க பேஜ்ல இன்க்ளூட் பண்ணி, ஸோ அந்த கீவேர்ட்ஸை எப்பெல்லாம் மக்கள் தேடுறாங்களோ அப்ப இவங்க கம்பெனி வெப் பேஜ்ல முதல்ல வர மாதிரி செஞ்சிருவாங்க. நம்ம அவுட்டோர் அட்வர்டைசிங் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்ற பில் போர்ட்ஸ், அப்புறம் டிவி ஆட்ஸ், பிரிண்ட் ஆட்ஸ் மாதிரி தான் இந்த டிஸ்பிளே அட்வர்டைசிங்கும். ஒரு கம்பெனி பேனர் ஆட்ஸ், ப்ரீ ரோல் வீடியோ ஆட்ஸ், ரிலேட்டட் கண்டென்ட் ஆட்ஸ் இது போல பல ஆன்லைன் டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தன்னோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜி தான் இது. SMM, அதாவது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ன்றது ஒரு கம்பெனி தன்னோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸோட மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியை ஒரு ஃபேஸ்புக், ட்விட்டர் போல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமா பண்ற ஸ்ட்ராட்டஜி தான் SMM. ஃபியூச்சர்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எந்த ஃபீல்ட்ல எப்படி யூஸ் பண்ண போறோன்றதை பத்தி இந்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஃபியூச்சர்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கன்சியூமர் பிஹேவியர் பேட்டர்னை ஸ்டடி பண்ணி ஒவ்வொரு யூனிக் கன்சியூமரோட நீட்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்துற மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இப்ப நாம யூஸ் பண்ற பர்சனல் அசிஸ்டன்ஸ் ஆன அலெக்சா, கூகுள் அசிஸ்டன்ஸ், ஆப்பிள் சிரி இதுல எல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ பேங்கிங், ஆட்டோமொபைல், கஸ்டமர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலலாம் யூஸ் பண்ற சாட் பாட்ஸையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.